உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மார்ச் 6 வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தோம். அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு தான். பாசிட்டிவ் வந்துருச்சு. பாசிட்டிவ் வந்துட்டு உடனே டாக்டர்கிட்ட போனோடனே ஹார்மோனல் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் ஃபுல்லாக எடுக்க சொன்னாங்க. ரிப்போர்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா யூ ஆர் ப்ரீ டயாபெட்டிக். உங்களோட HbA1c லெவல் வந்து 11% இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஜெஸ்டேஷ்னல் டயாபெட்டிக் கிடையாது. இதை மோர் தென் 1 இயராவது நீங்கள் டயாபெட்டிக்காக இருந்திருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ரெக்னன்சியை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, அபார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்கள் பாடியை வந்து நார்மல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டரை இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5, 6 டாக்டர்ஸ் ஒரே நாளில் பைக்லேயே போகிறோம். அத்தனை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறோம். அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டயாபெட்டாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, பேபியே ஃபார்ம் ஆகலை, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பெஸ்ட் வந்து இதை வந்து அபார்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து டயாபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணிட்டு திரும்ப ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியே 3.5 years கழிச்சு தான் கிடச்சிச்சு பேபி. ஸோ இது வந்து ஆண்டவராக கொடுத்தது அப்படின்றது ஒன்று எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் போகாத டாக்டரில் போன எல்லா டாக்டர்ஸுமே வந்து அபார்ஷன். ஆனால் கேட்காத வார்த்தை இல்லை. ஃபோன் கன்சல்டன்சியில் அத்தனை தடவை நாங்கள் கேட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, கெமிக்கல் ப்ரெக்னன்சி அது இதுன்னு. ஸ்கேன் போனால் பேபி ஃபார்ம் ஆகலை, மோர் தென் 7 weeks ஆயிடுச்சு, சாக்கே இல்லை. என்ன பண்ணுறது? அப்போ எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப எல்லா டாக்டர்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து கெமிக்கல் ப்ரெக்னன்சி, இது வந்து உங்களுக்கு வந்து இதாகாது, ஆட்டோமேட்டிக்காக 3 to 4 days அதே இதாகிடும், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு. நான் கடைசியில் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இன்சுலின் போட ஆரம்பிச்சாச்சு. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதோட 3 நேரம் இன்சுலின் போடுறோம். சுகர் குறையவே இல்லை. ஆஃப்டர் எவ்ரி மீல் பார்த்தாலும் சுகர் 240, 270. இத்தனைக்கும் நான் என்ன சாப்பிடுவேன்னா, வெறும் ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு கம்பு தோசை, இந்த மாதிரி தான் சாப்பிட்டாலும் சுகர் குறையவே குறையாது. 270, 280 எவ்ரி மீல். அதேமாதிரி ஃபாஸ்டிங்கில் எடுத்தோன்னா 170, 180. நான் டெய்லி நானே குளுக்கோமீட்டரில் செக் பண்ண ரீடிங்ஸ் கூட கையில் வச்சுருக்கேன். அப்படியே செக் பண்ண ஒரு டைமில் வந்து நான் சொல்லிட்டேன், வேண்டாம், அண்ணனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு, இத்தனை டாக்டரை பார்த்துட்டோம், எனக்குரிய ஆவிக்குரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அண்ணே வந்து அவைலபிளே இல்லை. வெனஸ்டே நான் ஸ்கேனுக்கு போனோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது எங்கள் ஹஸ்பண்டுக்கு. வந்துட்டு மூப்பர்கள் மென்ஸ்க்கு மட்டும் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. இவங்க சந்தோஷமாக நான் போகிறேன், அண்ணனை பார்க்கணுன்னா இவருக்கு சந்தோஷம், கிளம்பிட்டார். நான் அப்போ சொல்கிறேன், அண்ணே முடிக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் அண்ணனை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக ஒரு முடிக்கிற நேரம் ஃபோன் பண்ணும்போது நான் 9 o'clock வீட்டிலேருந்து கிளம்பி வந்து பின்னாடி உட்காந்துருந்தேன். அண்ணன் அப்பயும் முடிக்கலை. கடைசியில் ஒரு 10 o'clock முடித்ததுக்கப்புறம் அண்ணன்ட்ட நாங்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னோம், அண்ணன் இப்படி அப்படின்னு. அண்ணன் ஒன்றுமே செய்யலை, ஃபுல்லாக கூட கேட்கல, என்ன ஏதுன்னு அண்ணன் கேட்கல. கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடு ஹாலில் வச்சுட்டு வயிற்றுக்கு நேராக கை நீட்டி ஒரே வார்த்தையே 3 தடவை சொன்னார், குறைவெல்லாம் நிறைவாக்குவார். இதை வார்த்தை 3 தடவை. நானும் எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியல, என்ன அண்ணன் ப்ரேயர் பண்ண, தலையில் கூட கை வைக்கலையே, வயிற்றை தொடவும் இல்லையே, கையை நீட்டி சொல்லிட்டு, நம்ம சர்ச்சில் நீங்கள் அந்த பிள்ளையை தூக்கி உட்காந்து சிரிச்சிட்ருப்பீங்க, அப்போ தெரியும் இந்த விஷயம்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு போயிட்டார். டியூஸ்டே பார்த்துட்டேன் அண்ணனை. வெனஸ்டே ஸ்கேனுக்கு போயிட்டேன். ஸ்கேனுக்கு போயிட்டு பார்த்தாங்க, இல்லைம்மா ஒன்றுமே தெரியலேம்மா அப்படின்ட்டாரு. சாக் இல்லை, ஹார்ட் பீட் இல்லை, எதுவுமே இல்லைன்ட்டாரு. நான் வெளியே வந்து இவர்கிட்ட சொல்கிறேன், எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னா. திரும்ப அந்த டாக்டரு
கூப்பிட்றாரு, ஸ்கேன் டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் காமாக நடந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படின்றாரு. போயாச்சு. போயிட்டேன். திரும்ப வந்து இதை ப்ரோபோ வைக்கிறாரு. ப்ரோபோ வச்சுட்டு எப்படியே பார்க்குறாரு. என்னை பார்த்துட்டே இருந்துட்டு, ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு சி செக்ஷன், அந்த இது வந்து ஸ்கார் மேலே ஹார்டாக இருக்கனால தெரியல அப்படின்னாரு. ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிரெத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபோ வைக்கிறாரு. ஹார்ட் பீட் வருது. டப 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 அவ்வளோ ஹார்ட் பீட். அவர் அம்மா இத்தனை 3 அதுக்கு முன்னாடி நாங்கள் 3 ஸ்கேன் பார்த்துருக்கோம். 3 ஸ்கேன்லேயுமே வந்து ஃபெலோப்பைன் டியூப்லேயும் ஃபார்ம் ஆகலை, யூட்ரஸ்லேயும் இல்லை, எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும் தெரில. ஆனால் நாங்கள் டெய்லி என்ன பண்ணுவோன்னா பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 800 ரூபா. பார்த்தா ஒவ்வொரு நாள் நாளோட அடுத்த நாள் பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும். அப்போ ப்ரெக்னன்சி எங்கேயோ கன்ஃபார்ம் இருக்குது, ஆனால் பேபி எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரில அப்படின்னு. ஆனால் அந்த 5 மினிட்ஸில் என்ன மிராக்கிள் நடந்துச்சுன்னு தெரில. சாக் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. சாக்கோட ஏஜ் வந்து 5 வீக்ஸ் 3 டேஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சு. அப்பயும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டயாபெட்டிக் யோசிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. திரும்ப சுகர் டெய்லி ஒரு நாளைக்கு 4 டேஸ் குளுக்கோமீட்டரில் நான் செக் பண்ணணும். 3 டேஸ் 3 டைம்ஸ் இன்சுலின் 2 கால்லையும் போடணும். ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஒரு நாள் நைட் என்ன ஆயிடுச்சு, சரி ராகி சாப்பிட்டு பார்ப்போம். வெறும் ராகியை வந்து புட்டு மாதிரி செஞ்சு அதில் சீனி போடல, தேங்காய் போடல, எதுவுமே போடல. வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க, எப்படி சாப்பிடு. சின்ன பவுலில் சாப்பிட்டு சுகர் பார்க்குறேன் 289. ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. வேண்டாம் இது எதுக்கு அப்படின்றத வெக்ஸ் ஆகிட்டு போய் படுத்துட்டேன். அப்போ எதுவுமே இல்லை. தனியாக இருக்கும் போது அண்ணன் பர்த்டேக்கு எடுத்த மெசேஜ் வந்து எனக்கு பாப்பப் ஆச்சு. அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா எடுத்தோன்னே உங்களுக்கு எல்லாமே அண்ணன் வந்து ஏஜ் ரிவர்சலை பற்றி குறித்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. 51, 50, 49 அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, நோயை குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு டச்சிங் ஆச்சு. அடுத்து நான் வந்துட்டேன். அந்த வீக் வந்து ஈஸ்டர் வீக்கு சர்ச்சில் உட்காந்துட்டேன். அண்ணன் அங்கே கடைசியில் வந்து பேசுவார், நமக்காக ஆண்டவர் மறிச்சிட்டாரு, இனி மரணம் இல்லை, மறித்தவங்களும் உயிரோடு எந்திரிப்பாங்க. அப்போ நான் ஒரு பெரிய லாஸில் இருந்தேன். எங்கள் பாட்டியை மிஸ் பண்ணி கரெக்டாக 1.5 months. அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன். அண்ணன் அப்போ அங்கே கடைசியில் நான் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து நின்று பேசுவார், மரணம் இனி இல்லை, நம்ம இருக்கிற யாருமே மறிக்க மாட்டோம், மறித்தவங்களையும் நம்ம உயிர்த்தெழுதோடு எழுதுவோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மரணமே இல்லைன்னும் போது வியாதி எப்படி இதுவும் மாறும் அப்படின்ற ஒரு இன்சிஸ்டன்ஸ் எனக்கு வந்து தோணுச்சு. அன்றைக்கி நம்ம சர்ச்சில் ஜூஸ் குடித்தாங்க, கேக் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அது வரைக்கும் நான் ஒரு சின்ன இவ்வளோண்டு சுகர் கூட வாயில் வைக்கல. சாப்பிட்டேன், வீட்டுக்கு போனேன், நல்லா சாப்பிட்டேன். எவ்வளோ ஒரு தடவை இவ்வளோதான் சோறே சாப்பிடுவேன் நான். அன்றைக்கி எனக்கு எப்படி நான் சாப்பிட்ணுமோ மனசார ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்டேன்ப்பா, திருப்தியாக இருக்குது, சாப்பிட்டமா இருக்குன்னு சாப்பிட்டு சுகர் செக் பண்ணேன். யாருமே நம்ப மாட்டீங்க, 115. இன்ன வரைக்கும் நான் டெய்லி சுகர் செக் பண்ணுவேன். திடீர்னு அதுக்கப்புறம் இன்சுலின் போடுறதை விட்டுட்டேன். தேவைன்னா போடுவேன், தேவையில்லைன்னா போட மாட்டேன். சுகர் செக் பண்ணுறதை விட்டுட்டேன். திடீர்னு டவுட் வரும், போய் செக் பண்ணுவேன் சுகர். பார்த்தா மார்னிங் 85, 79 தான் வரும் ஃபாஸ்டிங்கில். ஆஃப்டர் ஃபுட் இது வரைக்குமே எனக்கு 120க்கு மேலே போகல. இப்படியே இருந்துச்சு. நான் அண்ணன்ட்ட வந்து இதை சொல்லவே இல்லை. நான் போன வீக் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் முன்னாடி அண்ணன்ட்ட சொன்னேன். சரின்ட்டு அப்பயும் வந்து இந்த சாத்தான் வந்து நமக்குள்ளே ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பான். நீ இன்னும் இருக்குது, இன்னும் 3 மாதம் இருக்கும் டெலிவரிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இப்படியே நம்பிகிட்டே இருக்கோமே. என் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணேன், நேற்று ரெகுலர் செக்கப் போனால் எப்பயும் போல் சாப்பிட்டு போனேன். பார்த்தா சுகர் வந்து ஆஃப்டர் 172. என்னடா இப்படி இருக்கேன்ட்டு நான் தனியாக தான் ஹாஸ்பிட்டல் போனேன். எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி க்ளோஸ்டு சர்க்கிளில் ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி, உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் அந்த டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்துருங்க, இப்படி கூடுது, 8 months ஆயிடுச்சு, இன்னும் 7 to 8 வீக்ஸில் டெலிவரி. இப்போ சொல்கிறேன் இப்படி ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிவிட்டு எனக்கு அங்கனக்குள்ளே தனியாக இருக்கேன். டாக்டர்கிட்டையும் தனியாக போயிட்டு அவர் வந்து இல்லை 3 monthsக்குரிய ஆவரேஜ் எல்லாமே எடுத்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். சரி, நானும் ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டே இருந்துச்சு. அப்படியே உட்காந்தே இருந்தேன். கூப்பிட்டுட்டு
ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. டாக்டர் இல்லை. அந்த ரிப்போர்ட்டை நான் திறந்து பார்த்துட்டேன். பார்த்தாலும் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லை. என்னடா அப்படின்ட்டு கரெக்டாக தான் பார்த்தோமா இல்லை அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூவை பார்த்துட்டு நம்ம மனசு ஆடுறோமான்னு. அவர் வந்து உட்காந்துட்டு இப்படி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வாட் அ மிராக்கிள் அப்படின்னாரு. என்னடா இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, நீங்கள் டயாபெட்டிஸே இல்லை, உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, உனக்குள்ளே ஒருத்தன் வந்து கேள்வி உன்னை அப்பப்போ தூங்கிட்டு இருக்கதை எழுப்பிவிட்டு போகிறான்ல, அதுக்கு ரிசல்ட்டு தான் இது அப்படின்னு மூஞ்சில் அடித்தாப்புல இருந்துச்சு. ஆக்சுவலாக டயபெட்டிக்னா 5 to 7 இருக்கணும், 5க்கு மேலே இருக்கணும். ஆனால் இது 5க்கு கீழே இருக்குது. நான் இப்போ வந்து டயாபெட்டிக்கே கிடையாது. இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு யாருக்குமே ரிவர்ஸ் ஆகாதான். 100ல் 1 கூட நடக்கிறது ஆச்சரியமா. ஒருத்தவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி தான் போகுமா. அந்த டாக்டர் சொன்னார், என்ன இவ்வளோ ஒரு மிராக்கிள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். எதுவுமே பேசலை. வெளியில் வந்தோடனே இவர்கிட்ட சொன்னேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து நான் டயாபெட்டிக் பேஷண்ட்டு. எல்லா ரிப்போர்ட்டுமே இருக்குது. எதுவுமே இல்லை, பிளட்டில் இல்லை, யூரினில் இல்லை, எதுலேயுமே இல்லை. ரிசல்ட் வந்து எல்லாமே நெகட்டிவ். எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது, இப்போ எல்லாமே நெகட்டிவ். 11% இருந்தது, இப்போ 5.6க்கு கீழே வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஆனால் எனக்கு வந்து அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உங்களோட ஆவியில் கனெக்ட் ஆகிருக்கேன்னு. அது நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தில் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணன்ட்ட வந்து சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் நான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே என் வீட்டுக்கார் வயிற்றில் கத்தி வைக்கக்கூடாதுன்னு நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் அது ஆப்ரேஷனே நடக்காமல் இன்ன வரைக்கும் அவருக்கு அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாமல் க்யூர் ஆகிருக்கு. அது வந்து எனக்கு நிறைய இடத்துல அந்த அண்ணன் வந்து ஆவியில் கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அவரை வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் முன்னாடி கல்யாணம் இருந்தால் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருக்கோம். நான் அவர் ஒரு அப்பாவாக தான் நினைக்கிறேன் இது வரைக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிளஸ்ட். ஆனால் எது நடந்தாலும் நாங்கள் அண்ணன்ட்ட ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவோம். அது எங்களுக்கு இன்ன வரைக்கும் இது ஒரு பெரிய மிராக்கிள் தான். இன்னும் 7 வீக்ஸ் இருக்குது. எல்லோரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்லா சேஃபாக டெலிவரி ஆகணும், ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த மிராக்கள் வந்து நம்பவே முடியல. நேற்று பிளட் டெஸ்ட் காலைல எடுத்துகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லேருந்து, அப்பா கூடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் நினச்சேன், இப்போ போன வாரம் இவளுக்கு சும்மா வீட்டில் வந்து பலா மாதிரி வச்சுருந்தோம். அப்போ அந்த வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் வந்துருந்துச்சு. நான் அப்போ ஒரு 1/4 கிலோ ஜிலேபி டப்பா காணோம். இவளுக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவேன், அதில் வந்து இவ்வளோ ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ 2-3 கிலோ வந்துருச்சு. நான் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஒரு ஜிலேபி மட்டும் இருக்கட்டும், இன்கேஸ் அவளை ஆசைப்பட்ட சாப்பிடணும்னு சொல்லி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால ஈஸியாக தெரியும். நான் சாப்பிட மாட்டேன் ஸ்வீட்டு, மேக்ஸிமம் எனக்கு பிடிக்காது. இவள் பார்த்தா ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. ஸோ அதனால இருக்கணும். 1/4 கிலோ ஜிலேபி பாக்கெட்டை சாப்பிட்டுமே இவளுக்கு ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிருக்குன்றப்ப அது ஒரு பெரிய மிராக்கிள். அப்போ அதனால் நம்பவே முடியல. அது நான் சொன்னேன், ஒருவேளை நீ ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்டலப்பா அதனால் இருக்குமோ அப்படின்லாம் யோசித்தேன். பட் ஆனால் அங்கே போய் அவங்க வந்து 6 மந்த் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த அண்ணன் புதன்கிழமை கூட ஒரு பாட்டு ஏற்கனவே கிரிட்டிசைஸ் ஆன பாட்டை பாடினாங்க. கத்தரே நீ பாடு சக்கரையே வராதுன்ற மாதிரி பாட்டு நிஜமான எங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு. அதே மாதிரி இப்போ நாங்கள் சாட்சி சொல்லும் போது அண்ணன்னு சொல்லும் போது நிறைய எங்கள் வீட்டை கேட்பாங்க, நீங்கள் வந்து சாட்சி சொல்லும் போது கூட ஜஸ்டின் பிரதர் அவர் அண்ணன் அவர் மூலமாக அவங்களுக்கு அற்புதம், அவர் மூலமாக எல்லாம் செஞ்சார் அப்படின்னா. அப்போ எனக்கே ஒரு நாள் திடீர்னு ஒரு கேள்வி வந்துச்சு, என்ன ஆண்டவரே நம்மளும் அப்படி தான் சொல்கிறோமோ. ஒருத்தவங்கள்ட்ட நாங்கள் சொன்னோம், எங்கள் சாட்சியெல்லாம் பார்த்தீங்க, உங்கள் சாட்சியெல்லாம் பார்த்தேன், ஆனால் நீங்கள் கடவுளை புகழ்கிற மாதிரி தெரியப்பா, ஜஸ்டின் பிரதர் தான் புகழ்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் அந்த கேள்விக்கு ஆண்டவர் கேட்டேன். அப்போ ஆவியானவர் எனக்கு விளக்கம் கொடுத்தாரு, தம்பி உனக்கு வியாதி இருக்கும்போது யார் செய்தியை பார்த்த? ஜஸ்டின் பிரதர் செய்தியாக இருக்க. உன் பிரச்சனை இருக்கும்போது யார் செய்தியை பார்த்த? ஜஸ்டின் பிரதர் செய்தி. இது யார் மூலமாக வந்துச்சு? அவர் மூலம். எனக்கு நன்றி செலுத்தணும்னா நீ யார் மூலமாக செலுத்தணும்? அவர் மூலம் தான். எனக்கு ஆஃபரிங் பண்ணணும்னா யார் மூலமாக செலுத்தணும்? அவர் மூலமாக செலுத்தணும். அதுதான் நான் பார்த்தேன். எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்தினார், உனக்கு நான் எப்படி வர்றனோ அதே வழியில் தான் நீ எனக்கு நன்றியும் செலுத்தணும் அப்படின்றத சொன்னார். நான் நன்றி. இந்த சர்ச்சுக்கு வந்ததில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது இன்ன வரைக்கும் என்னாலே நம்ப முடியாத ஒரு அற்புதம். ஆமென்.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.